மா என்னம்மா சாப்பிட்டியாமா? எங்கப்பா சாப்பிட பிடிக்குது. ஒரு கிளாஸ் கஞ்சி தான் குடிச்சேன். எப்படி வரும் பரவாயில்லையா? பரவாயில்லப்பா, கால் தான் ஒரே வலி. சொல்லுகிறாமா, போனா பிசியோதெரபி சொல்லுகிறா, வராங்க அவன். ஏன் கவலைப்படுற? போனா போனா வரேங்க. என்னம்மா இந்த பிசியோதெரபிக்கு சொல்லியா? வராங்களா? சொல்லிருக்காங்க, அவங்க சாயங்காலம் வரேன்னு சொல்லிருக்காங்க. சரி, வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்காங்க. வந்து பாக்குறீங்களா? மா சாயந்தரம் வர நம்ம பிசியோதெரபி பாப்பாங்க. நீ மனசுல எதையும் போட்டு கவலை பண்ணிக்காத, எல்லாம் நல்லா ஆயிடும். புரியுதா? நான் ஆபீஸ் போயிட்டு சாயந்தரம் வந்துடுறேன். என்ன நீ கவலைப்பட. அத்தை, காஃபி எதாவது சாப்பிடுறீங்களா அத்தை? சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க அத்தை. ஏ ராஜா, ஏன்டா லைட்டை போட்டு டிவியை போட்டு இவ்வளவு சவுண்டா வச்சு பார்த்துனுக்குற? நைட் எல்லாம் தூக்கம் இல்லப்பா. அந்த ரூம்ல போய் பார்க்கலாம்ல? அம்மாவுக்கு உடம்பு தானே சரியில்லை. வயசான காலத்துல நீ பேசாம இருக்க மாட்டியா? ரொம்ப பார்த்தாலும் நெய்ன்ட்டு நான் இப்படிதான் இருப்பேன். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடு. ரொம்ப பார்த்தாலும் ஒரே டார்ச்சர். உன்னால எனக்கு எவ்வளவு தெரியுமா நஷ்டம்? இந்த வீடு வாடகை விட்டா ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும். அது என் கையை விட்டு போயிடுச்சு. கை அடிக்குது பணம் இல்லாத. ஏன்டா அந்த பேரை பத்தி தான் பாக்குறல்ல, போய் சேர வேண்டியது சேர்ந்துற. எதுக்கு வந்து இன்ஸ்டா பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஆமா திட்டுற, விழுந்து கிடக்குற. இப்படியே ஏதாவது சும்மா என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா இந்த முதியோர் இல்லத்துல போய் சேர்த்துருவேன். மைதியாரு சாப்பிட்டாமா படுத்தமான்னு சும்மா தேவையில்லாதான் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. ஹலோ அக்கா, நான் தாங்க பேசுறேன். அம்மாவோட டார்ச்சர் தாங்க முடியல, ரொம்ப இம்சியா இருக்கு. கொஞ்ச நாள் உங்க வீட்டுல வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் இது பார்த்தாதான் தெரியும். தயவுசெய்து கொஞ்சம் கூப்பிட்டு போய் வச்சுக்கோங்க. இல்லாட்டி நான் முதியோர் இல்லத்துல போய் சேர்த்துருவேன். இதுக்கு மேல உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. வை, நான் பாத்துக்கிறேன். தம்பி, என்ன சொன்னீங்க? முதியோர் இல்லத்துல சேர்க்க போறீங்களா? இதுனா நீங்களும் உங்க அண்ணனை சம்பாதிச்ச சொத்து நினைச்சீங்களா? இது மாமா அத்தைக்காக வாங்கி வச்ச வீடு. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க போங்க வெளியே. அவங்கள முதியோர் இல்லத்துல சேர்க்கிறேன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு பாத்துக்க அவ்வளவு கஷ்டமா இருந்தா நீங்க பாத்துக்க வேணாம், நானும் உங்க அண்ணனும் பாத்துக்கிறோம். வயசானா நமக்கும் இதே நிலைமைதான். அத்தை, நீங்க என்ன கவலைப்படுறீங்களா அதை நினைச்சு? பெத்த புள்ளையே இப்படி பேசிட்டு போதே பூனா, மனசு ரொம்ப வலிக்குது பூனா. அதெல்லாம் எதுவும் நினைச்சு கவலைப்படாதீங்க அத்தை, நாங்க இருக்கோம். உங்களை அப்படிலாம் விட்டுற மாட்டோம், நாங்க பாத்துக்கிறோம். சரியா? அவர் பேசினா பேசிட்டு போறோம், சின்ன பையன் தானே. வாங்க கஞ்சி குடிங்க. மனம் போடுற திடீர்னு கால் பண்றாரு மனம். ஹலோ குமாரண்ணே. சொல்லுங்க, திடீர்னு கால் பண்றேன். எங்க இருக்கீங்க? நான் ஆபீஸ்ல இருக்கிறேன். என்னண்ணே ஆபீஸ்ல இருக்கேன்றீங்க? வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்காம. என்ன பிரச்சனை? உன் தம்பி வந்து அம்மா பேச விடாதெல்லாம் பேசிட்டு இருக்காப்புல. காலையில நல்லா நான் வர சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லாம. இல்ல 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 முதியோர் இடத்துல சேர்த்துறேன் உன்ன. ரொம்ப அனாவசியமா பேசியிருக்காப்புல. ரொம்ப சங்கடமாயிடுச்சு எனக்கு. முதல்ல 25 வருஷமா நம்ம பழகி இருக்கோம். அதனால உங்ககிட்ட சொல்றேன். உங்க பொண்டாட்டி கூட வந்து சத்தம் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க உங்க தம்பிய. அது கூட உங்கள்கிட்ட சொல்லலையா? இல்ல சொல்லலையா? அண்ணன் தம்பி போல பழகுறதுனால சொல்றேன்னு பாத்துக்கோங்க. சரிப்பா, நான் பாத்துருப்பா கண்டிப்பா. ஓகேப்பா. சுரேஷ, காலையில நான் பார்த்து டல்லா இருக்குது, என்ன விஷயம்? அடா ஆமாண்டா, மனசே சரியில்லைடா. ஏன் கேக்குற? எங்க அப்பாவுடைய பரம்பரை சொத்து ஒண்ணு இருந்துச்சு. அந்த சொத்துல பழைய வீட்டுல என் பொண்டாட்டி இருக்க மாட்டேன்ட்டு ஒரே தினம் தினம் என்னை போட்டு தொல்லை பண்றான். எனக்கு புது வீடு கட்டி கொடு, புது வீடு வேணும்னு சொல்லி ஒரே தொல்லை பண்ணான். சரி என்ன பண்ணேன், ஒரே தொல்லை தாங்க முடியாம அந்த பழைய வீடு பத்திரத்தை கொண்டு போய் பேங்க்ல வச்சேன். பேங்க்ல வச்சு இருக்கிற நிலத்துல புது வீடு கட்டினேன்.
கட்டிட்டே இருக்க சொல்லையில பணம் பத்தல. சரின்னு என்ன பண்ண, அந்த வீட்டுல இருக்க அந்த வீட்டு பத்திரத்தையும் கொண்டு போய் பேங்க்ல வச்சு லோன் போட்டு இது பண்ணேன். கடைசியில இந்த வீட்டுக்கும் பழைய வீட்டுக்கும் கட்ட முடியாம, புது வீட்டுக்கும் கட்ட முடியாம, 2 வீட்டுக்கும் கட்ட முடியாம பேங்க்ல வட்டி மேல வட்டி ஏறி போய் இன்னைக்கு வீடே ஏலத்துல போயிடுச்சுடா. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குடா, மனசே சரியில்லடா எனக்கு. என் பொண்டாட்டி பேச்ச கேட்டு நான் இன்னைக்கு அகலக்கால வச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன், கஷ்டப்படுறேன், எப்படி அவஸ்தைப்படுறேன்னு தெரியுமா? நான் ஒவ்வொரு நிமிஷமும் வேதனைப்பட்டுட்டு இருக்கேன்டா. நான் வாங்குற சம்பளமே வெறும் 20,000 ரூபாய். இந்த 20,000 ரூபாய் சம்பளத்துல நான் என் பொண்டாட்டி என் புள்ள குட்டிகளை நான் படிக்க வச்சு என் பொண்ணை எப்படி நான் தரசை இது பண்ணுவேன் சொல்லு? எனக்கு உண்மையாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, என்ன செய்யுதுன்னே தெரியலடா. இது எல்லாத்துக்கும் இது கூட பரவாயில்லடா, இது எல்லாத்துக்கும் மேல என் அப்பா ரொம்ப ஆசையா கனவு அவருடைய பரம்பரை சொத்தே நான் காப்பாற்ற முடியலன்னு நினைக்கும் போது, கைவிட்டு போகுது, காப்பாற்ற முடியலன்னு நினைக்கும் போது என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அதனால உண்மையாவே உனக்கு வேற எதனா இடம் இருக்குமா? அந்த இடத்துல எதனா வச்சு பிளான் பண்ண பாரு. எங்கடா எதுவுமே இல்லையடா, இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறா, என்னால என்ன பண்றதுன்னே தெரியலடா. ஐயோ, இவனுக்கும் எந்த நிலைமை இருக்குதுன்னா நாளைக்கு நம்ம வேற லோன் போட்டு பண்ணியிருக்கிறோம், நமக்கு நாளைக்கு எந்த நிலைமை வந்துருமோ நினைச்சாலே பயமா இருக்குது. தம்பியை உஷாரா பார்க்கணும், அவன் கரெக்டா லோனு கட்டுறானா இல்லையானா அவனை ஃபாலோ பண்ண, அவனை செக் பண்ணணும். அண்ணே காஃபி கொண்டு வாங்க அண்ணே. என்னப்பா காஃபி? தேங்க்ஸ். என்ன தம்பி நீ வேலைக்கு போல? இல்ல நீ இன்னைக்கு தலைவர் பர்த்டே, அதனால ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போறேன், லஞ்சுக்கு நான் வரமாட்டேன். சரி தம்பி. ஹலோ, சொல்லுங்க மச்சி. சரி, வந்துடுறேன், கவனிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம். உட்காரோம். பூனா போன ஒரு காப்பி எடுத்துனோம்மா. குடும்பம் ஒண்ணும் இல்லம்மா, அதான் நம்ம ஃப்ரெண்டு சுரேஷ் இல்ல, உனக்கு கூட தெரியுமே, அவங்க வீடு வந்து ஏலம் போச்சு. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறான், பாக்கிறதுக்கே ஒரு ரொம்ப பொருத்தமாகுது. என்னடா இந்த நிலைமை வந்துச்சு அவனுக்கு, எப்படி வாழ்ந்தவன் எப்படி ரொம்ப கஷ்டப்படுறான். இன்னைக்கு பார்த்தனால ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா நம்ம வீடு அந்த மாதிரி தானே இருக்குது, பேங்க் லோன்ல இருக்குதுல, நாளைக்கு நமக்கும் இந்த மாதிரி ஆயிடுமோன்ட்டு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சுமா, டென்ஷனா இருக்குது. தம்பி என்னடா வீடு லோன் எல்லாம் கரெக்டா பாக்குறியா? பாக்குறேன். எந்த பிரச்சனை வரல? நான் ஒண்ணு நம்பிதான் பொறுப்பு ஒப்படைச்சுக்கிறேன். கீழே 3 கடை வாழை கொட்டுமா, வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். சரி, மேல 2வது ஃப்ளோர்ல அந்த ஒரு வீட்டுக்கு காசு வர வேண்டியது, வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். எல்லாம் கரெக்டா கட்டுறியா? கட்டுறேன். ஏன்னாக்கா எல்லா வேலையும் நான் பாத்துறேன், இந்த ஒரே ஒரு வேலை சரி நீ சொன்னே, அதுக்கோசரம் உன்னை நம்பி நான் ஒப்படைச்சு வச்சுக்கிறேன். நீ வந்து பத்திரமா பாக்கணும் அது, ஏன்னா வந்து பேங்க் விஷயம். இந்த ஃப்ரெண்டு சுரேஷ் வந்து இன்னைக்கு எவ்வளவு லோன் வந்து கட்ட முடியாம திவால் ஆகி போச்சு, அவங்க வீடு ஏலம் போயிடுச்சு, போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறான். நாளைக்கு நமக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாது, அதனாலதான் பொறுப்பா நான் உன்னோட ஒப்படைச்சுக்கிறேன். ஜாக்கிரதை, இது பேங்க் விஷயம், புரியுதா? சரி, நான் பாத்துக்கிறேன். விடுவேண்ணே. நான் சொன்னா கூட சொல்ல மாட்டேன், உங்க அக்கா வந்திருந்தாங்க இன்னைக்கு. சரி, அவங்க வீடு இன்னைக்கு கிரகப்பிரவேசம் பண்றாங்களாம். சரி, அவங்க வீடு கிரகப்பிரவேசம் பண்றாங்களாம். அதுக்கு வந்து 21 தட்டு வசதி வைக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. சரி, பட்டுப்புடவை பட்டு வேஷ்டி எல்லாம் எடுக்கணுமா? சரி, பார்த்து பண்ணிக்கலாம். பண்ணிடலாம்ப்பா, பண்ணிடலாம், நல்லா பண்ணிடலாம். நீ உன்னதாண்டா சொல்றேன், என்ன பாரு, போனே பார்த்துட்டு கேட்டியா நீ சொன்னத? கேட்டேன். ஏன்னா பொறுப்பை மட்டும் ஒப்படைச்சுக்கிறேன், அக்காவுக்கு வேற செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம புரியுதா அவங்க சொல்றது? செலவு மேல செலவு நிறைய இருக்குது. இந்த பேங்க் விஷயத்துல ரொம்ப கரெக்டா இரு, இல்லைன்னா ரொம்ப பின்னால கஷ்டப்படுவோம். இப்போ நம்ம அம்மா வேற வயசானவங்க, அவங்க வேற நம்ம கஷ்டப்பட்டு காப்பாற்றணும் கடைசி வரைக்கும், அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா வீடு வந்து அவங்க பேர்ல இருக்கு, நம்ம நல்லபடியா பார்த்துக்க பொறுப்பு நம்ம பொறுப்பு. அதனால பேங்க் விஷயத்துல உஷாராரு, அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். சரி, நான் பாத்துக்கிறேன். ஃபோன் வந்துச்சு. ஹலோ, வந்துடுறேன் மச்சி, வந்துடுறேன், 10 நிமிஷம் வந்துடுறேன். இல்லங்க என்ன சொன்னாரு உங்க தம்பி?
சொல்லிட்டேம்மா, பொறுப்பெல்லாம் அங்கிட்ட தான் ஒப்படைச்சுக்கிறேன், நல்லா பாத்துக்கிறேன், பண்ணிடுறேன், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டான். நீங்க வேற இவ்வளவு பெரிய பொறுப்பை நம்பி ஒப்படைச்சிருக்கீங்க. உங்க தம்பி இன்னைக்கு வேலைக்கு கூட போல. கேட்டா தலைவர் பிறந்தனாலே எனக்கு மத்தியானம் சாப்பாடு கூட வேணாம்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டாரு. நீங்க வர்றது கொஞ்சம் முன்னாடி தான் அவர் வந்தாரு. இவ்வளவு பெரிய பொறுப்பை அவர்கிட்ட நம்பி ஒப்படைச்சேன். அவர் செய்யறாரா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க ஒரு எட்டு பாருங்க அவரை. நீங்க பாட்டுக்கு செய்யறான்னு சொல்லிட்டு சைலண்டா விட்டுடுறீங்க. அவர் செய்யறாரா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி பார்க்கலாமா, நான் ஒப்படைச்சுக்கிறேன், செய்யறேன்றான், கண்டிப்பா செஞ்சிருவான், நான் பாக்குறேன் அப்படின்னு. நீ எதை பத்தி கவலைப்பட. இவனை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறோம். அவன் கரெக்டாக செய்கிறானாலே நம்ம பார்க்கணும். இல்லை வந்து பேங்க் விஷயம் இது, பார்க்கலாம், அவனை ஃபாலோ பண்ணலாம் நம்ம. சரி வாடா, எங்கே வந்து கரெக்டாக பேங்க் பின்னால் போகிற, உட்கார. பூனா பூனா காப்பி எடுத்துருவாமா. ஆமா, வெளியே என்ன நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டேன். அவனுமா அம்மா எழுதி பேசான்னு சொன்னா கேள்விப்பட்டேன். என்ன விஷயம் அது? ஒண்ணும் இல்லையா? ஏய் என்னடா, வெளியே உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன், நிறைய சொன்னாங்க. நம்ம அம்மா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிறாங்க, சின்ன வயசுல இருந்து நம்மள வளர்த்த ஆளாக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் முதியோர் இல்லத்துல விட வேண்டியாம, முதியோர் இல்லத்துல விடுறதுக்கு நம்மள வளர்த்துக்கிறாங்க. இந்த சொத்து முதல்ல யாருக்கு தெரியுமா உனக்கு? உண்டுள்ள எந்துள்ள அப்பாது, அப்பா அம்மாவுக்காக உள்ள வச்ச சொத்து அது, அவங்களுக்கு தான் சொந்தம். புரியுதா? அவன் வந்து வெளியே கத்திரின்னு சொன்ன என்ன இந்த மாதிரிலாம் ஆள் நிற்கிறேன். நான் உன்ன நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சுக்கிறேன். நீங்க எப்ப பார்த்தாலும் இதே பிரச்சனை இருக்குது உனக்கு. வெளியே 3வது ஆள் சொன்னதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயமே. ஏண்டா நீ புரிஞ்சே மாட்டியா? எப்ப பார்த்தா வேறு மட்டும் பிரச்சனை பண்ணிங்க இருப்பேன். ஏன் இந்த மாதிரி அம்மா கேட்டேன், எது கேட்டேன்? இந்த மாதிரி அம்மா முதியோர் சேர்ப்பேன்னு சொல்லு. ஒண்ணு கேட்கல, உன்னை நம்பி இவன் பொறுப்பை ஒப்படைச்சுக்கிறாடா, இந்த பேங்க் பொறுப்பெல்லாம். இப்ப எந்த மாதிரி இருக்கிறியாடா நீ? நாளைக்கு பெரிய சிக்கலை கொண்டு வந்து நிறுத்துற போலுக்குது. நீ என்ன பண்ற? என்ன பாரு, நான் பேசினே நீ பாட்டு கீழே பாக்குற, சைட்ல பாக்குற, அங்க பாக்குற. நீ எந்த பொறுப்பை எடுத்துக்கோனா, பேங்க் பொறுப்பெல்லாம் நீ அன்னிக்கிட்ட ஒப்படைச்சிடு. புரியுதா? நீ எல்லாத்தையும் எடுத்து ஒப்படை அன்னிக்கிட்ட. ஓ போனா போனா வச்சுக்கோங்க. போனா கூட்டம் ஆள வரலன்னு போனா. சரிதாங்க, நீங்க எடுத்திருக்க முடிவு கரெக்ட் தாங்க. நானே சொல்லணும்னு தான் நினைச்சேன். எப்ப தம்பி இந்த மாதிரி பேசிட்டு அம்மாவை, பொறுப்பு இல்லாம தாங்க இருக்காரு அவரு. இனிமே அத்தையும் வீட்டையும் நம்மளே பாத்துக்கலாங்க. சரிம்மா, ஓகே.